இது மாலை நேரத்து மயக்கம். வணக்கம் நண்பர்களே. கதை கதையாம் காரணமாம் என்பார்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதாவது மகிழ்ச்சி, துன்பம், சோகம், வெறுப்பு, பொறாமை, இப்படி ஒரு காரணங்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். நாம் கூறும் கதைகளிலும் ஒவ்வொரு உணர்வை, ஒவ்வொரு நயத்தை வந்து கொண்டிருக்கிறது. நாமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கதைகளை பார்த்து கொண்டிருக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் பிக்கிள்ஸ். என்ற நண்பர் திரு தணிகரசு கூறிய தலைப்பு இது. நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை கூறி இதற்காக ஒரு கதை கூறு என்று கூறினார். ஒரு உண்மை கதையை நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இதில் ஜோனத்தானும் டேவிட்டும் மிக நெருங்கிய நண்பர்கள். எங்கள் ஊரே அவங்களுடைய நட்பை குறித்து ரொம்ப ஆச்சரியமாக பேசுவாங்க. ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம். ஜோனத்தான் பெரியவர், டேவிட் சின்னவர். 2 பேருடைய வயசு வித்தியாசம் 30 வயசு. எனக்கு ஒரு தந்தையும் மகனுக்கான வயசு வித்தியாசத்தில் அவங்களோட நட்பு இருந்துச்சு. 2 பேருமே ரொம்ப கடவுள் பக்தி மிகுந்தவங்க, ரொம்ப நல்ல நட்பாக இருந்தாங்க. அவங்க எப்படி நட்பு ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம், கதை. அதிலேருந்து பார்க்கலாம். எங்கள் ஊர் பண்ணையார் சவுல். எங்கள் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி நிலம் அவருக்கு சொந்தமானதான். நல்ல விளை நிலங்க. கரும்பு, சோளம், கம்பு, மிளகாய், இந்த மாதிரி நிறைய பணப்பயிறுங்களை விளையும். எல்லாத்தையும் விளைவிச்சு வெளியூருங்களுக்கு அனுப்புவார். நல்ல பணம் வரும். அங்கே அவர்கிட்ட வேலை செய்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ரொம்ப நல்ல மனுஷன். எங்கள் ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்கும். எங்களுக்கு பக்கத்து ஊர் ஒன்று இருந்துச்சு. அந்த ஊரில் அவ்வளோ ஒன்றும் விளைச்சல் கிடையாது. ஒன்றும் அவ்வளோ வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் சோம்பேறிங்க. எங்கள் ஊர் மேலே எப்போவுமே அவங்களுக்கு ரொம்ப பொறாமை. இந்த பாகிஸ்தான் நம்ம நாட்டு மேலே இருக்குது அந்த மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எப்போ பாரு வாய்க்கா தகராறு பண்ணி இருப்பாங்க. ஆனால் வடிவேல் மாதிரி என்ன வாய்க்கா தகராறுன்னு கேட்காதீங்க, அந்த மாதிரி அவர் பிரச்சனை பண்ணினே இருப்பாங்க. இதுக்கு எல்லாம் ஒரு உச்சமாக அந்த ஊரில் கோலியாத்துன்னு ஒருத்தர் தான். நல்லா 7 அடி உயரம் இருப்பான். அதுக்கேற்ற கனம், அப்படியே அரக்க மாதிரி இருப்பான். அவன் நடந்து வந்தால் பூமியே அதிருன்னுவாங்களே அப்படி இருப்பான். அப்பப்போ ஊருக்குள்ளே வருவான். நல்லா விளைஞ்சிருக்கிற பயிரெல்லாம் பற்ற வச்சுருவான். மரத்தில் இந்த காய்கள்லாம் பறித்து போட்டு போயிடுவான். அவங்க கூட ஒரு 10 பேர் அல்லக்காய்ங்க வருவாங்க. ஓன்னு ஒரே சத்தம் அமக்கலம் பண்ணுவான். எங்கள் ஊரில் நாங்கள் வணங்குற கடவுள் வேறு, அவங்க ஊரில் அவங்க வணங்குற கடவுள் வேறு. எங்கள் ஊருக்கு வந்தானே எங்களை பற்றி பேசலாமே, எங்கள் கடவுளை பற்றி அவன் ரொம்ப இழிவாக பேசிட்டு போவான். அவனை என்ன பண்ணுறனே தெரில. பண்ணையார் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பிச்சார். அவங்க போய் அவனை அடிக்க போனாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவன் இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அவங்கள பிடிச்சி ஒரு தேய்ச்சி கீழே விசிறி வச்சனால காலி. 2 பேர் செத்தே போயிட்டாங்க. நிறைய பேருக்கு முதுகெலும்பு உடஞ்சிச்சு, கை கால் உடஞ்சிச்சு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் டேவிட்க்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவன் ஆடு மேய்க்கிறவன். அவங்க அப்பா ஒரு பெரிய ஆட்டு மந்தை வச்சுருந்தார். தினம் காட்டுக்கு ஆட்டை ஓட்டின்னு போயிடுவான். அந்த ஆடுங்களெல்லாம் காலையில் போய் மேய்ச்சிட்டு மாலையில் தான் அவன் திரும்பி வரும். அவனுக்கு எதுவுமே தெரியாது. பண்ணையார் இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, இந்த கோலியாத்தை யார் சாகடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோடய நிலங்களில் பாதி கொடுத்துட்றேன், என் மகளையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா யாரும் அதுக்கு முன் வரல. ஒரு நாள் டேவிட்டு போகல, ஆட்டு மந்தை மேய்க்கிறதுக்கு போகல, வீட்டில் இருந்தான். அந்த சமயத்தில் இந்த நிகழ்ச்சி பற்றி அவனுக்கு கேள்விப்பட்டிருக்கான். இந்த பண்ணையாருடைய அறிவிப்பையும் அவன் கேள்விப்பட்ட உடனே நேராக பண்ணையாரை போய் கேட்டான். ஐயா, நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறேன் அப்படின்னா. பண்ணையாருக்கு ஒரு சிரிப்பாயிடுச்சு. என்ன தம்பி, நீ இருக்குது 5 அடி உயரம், அவன் இருக்குது 7 அடி உயரம். அவன் ஆல்ரெடி உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் அவன் தரையில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறான். பாவம், நீ அழகான ஒரு வாலிபன், ஏன் உயிரை இழக்கிற, வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சார். ஆனால் இவன் சொன்னான், இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அவனை கொல்ல முடியும்னு. நான் வணங்குற கடவுள் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், நான் போய் அவனை சாகடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். டேவிட் உண்டி வில் அடிக்கிறதுல ரொம்ப திறமையானவன்.
நிறைய பேர் உண்டிவில்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கல் வச்சு அடிப்பாங்க. ஏற்கனவே ஒரு 30-40 ஃபீட் தூரத்தில் கூட அடிக்கிற அளவுக்கு திறமையானவன். குறி பார்த்து அடித்தான்னா அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு வேகமாக அடிக்கக்கூடிய ஆள். இவன் கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு போகிறான். போகும்போது உண்டிவில்லையும் ஒரு 5 கூழாங்கல்லையும் கையில் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அன்றைக்கி கோலியாத் வரான். டேவிட் போயிட்டு நின்று அவன் முன்னாடி, உன்னை நான் இன்னைக்கு கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். உடனே அவன் கோலியாத் சிரிக்கிறான், என்னடே பொடிப்பையில் நீயாடா என்னை கொல்ல போகிற, உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னா. ஆனால் கொஞ்சமும் தாமதிக்காமல் டேவிட் உண்டிவில்ல ஒரு நல்ல கல்லை வச்சு நேராக கோலியாத்தோட நெத்தியை பார்த்து ஒரு அடி அடித்தான். அவ்வளோதான், பொறி கலங்கி போய் கோலியாத் கீழே விழுந்துட்டான். கூட இந்த அல்ல கைங்கெல்லாம் இவன் கீழே இருந்தவொடனே காற்றா பறந்து போயிட்டானுங்க. டேவிட் நேராக ஓடி போனான். அவன் இடுப்பில் ஒரு பெரிய ஒரு பட்டாக்கத்தை வச்சுருந்தான். எடுத்து அவன் கழுத்தை ஒரு போடு போட்டான். கழுத்து துண்டாயிடுச்சு. அவ்வளோதான், ஊர் மக்கள்லாம் ஒரே சந்தோஷம். டேவிட்டை தூக்கின்னு ஒரே கொண்டாடின்னு போனாங்க. போனோன்னா பண்ணையார் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார். அவர் வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க மகளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. நிலம்லாம் டேவிட்டுக்கு சொந்தமாக்கினார். டேவிட்டுக்கு அப்போ தான் ஜோனத்தான் பழக்கானார். 2 பேருமே என்ன சொல்லுவாங்க, சேம் வேவ் லெங்க் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கவே நல்லா பழக்க ஆரம்பித்தாங்க. அடிக்கடி காட்டுக்குள்ளே போய் உட்காந்து 2 பேரும் பேசினிருப்பாங்க. மணிக்கணக்காக இருப்பாங்க. சொல்லப்போனால் டேவிட் தன்னோட மனைவியோடு இருந்த நேரத்தோட ஜோனத்தானோட இருந்த நேரம் தான் ரொம்ப நேரம். அவங்களோட நட்பை பற்றி ஊரே ரொம்ப புகழ்ந்து சொல்லின்னு இருப்பாங்க. நாட்கள் நல்லா போயிருந்துச்சு. ஆனால் அந்த பக்கத்து ஊருடைய வன்மம் தீரவே இல்லை. ஒரு தடவை பண்ணையார் சவுலும் ஜோனத்தானும் பக்கத்து ஊருக்கு எங்கேயோ போயிட்டு வரும்போது வில்வண்டியில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சவுல், ஜோனத்தான், அந்த வண்டிக்காரன் 3 பேருமே கொண்டு போட்டாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே டேவிட் ரொம்ப அழுது புலம்புனார். இருக்கிற ஒரு வாரம் அவர் சாப்பிடவே இல்லை, துணியெல்லாம் கூட மாற்றிக்கலன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப துக்கம் கொண்டாடினார். அந்த ஜோனத்தானை நினச்சி ஒரு பாடலே எழுதினார். அந்த பாடல் இன்னும் கூட எங்கள் ஊரில் அதை பாடின்னு இருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நட்பில் இருந்தாங்க. அப்புறம் முழு நிர்வாகத்தையும் டேவிட் ஏற்றுக்கினார். ஜோனத்தானுடைய பையன் ஒருத்தர் இருந்தான். அவனை டேவிட் தான் தன்னோட மகன் மாதிரி வளர்த்தார். கூடவே அவனை வச்சுக்கினார். தான் சாப்பிடும்போது கூடவே தன்னோட மேசையில் உட்கார வச்சு அவனை சாப்பிட வைப்பார். அந்தளவு நட்போட அந்த வாழ்க்கையை போச்சு. இந்த கதையில் ஏன் சொல்ல வரேன்னா, என்னோடய நண்பர் முதல்ல சொன்னோமா அந்த தலைப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் பிக்கிள்ஸ். நண்பர்கள் ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஏன் ஊறுகாய் அப்படின்னும் போது எங்கள் அப்பா சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. நம்ம உணவுகளை குழம்பு, ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு என்ன வேணால் ஊற்றி சாப்பிட்டே இருக்கலாம். ஆனால் திடீர்னு நாக்கில் அந்த சுவை மாறும்போது கொஞ்சமாக அந்த இலை ஓரத்தில் ஊறுகாய் வச்சுருப்பாங்க. அதை தொட்டு நாக்கில் நக்கிக்குவோம். உடனே சுவை மூட்டுக்கெல்லாம் திருப்பியும் உயிர் பெற்று சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிடுவோம். ஊறுகாய் வச்சு வச்சு சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நட்பை அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. நமக்கு தேவைன்ற மட்டும் தொட்டுக்கிறது, இல்லாதப்ப விட்டுறக்கூடாது. குழம்பு, ரசம், மோர் என்ன இருந்தாலும் சாதம் முக்கியம் இல்லையா? நட்பு அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா உலகத்திலேயே எந்த உறவுக்கும் ஈடு இணையில்லாத உறவு நட்பு தான். எந்த நேரத்துலையும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்றது நட்பு மட்டும்தான். நல்ல நட்போடு வாழ்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நண்பர்களை ஊறுகாய் மாதிரி வச்சுக்காமல் ஒரு முக்கியமான ஒரு உறவாக வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் பிக்கிள்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி. பாய். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவே